ஆடி அப்படின்னா என்னன்னா, ஆடி காத்து அம்மியும் நகருமா. ஆமா. அப்போ அவங்களுடைய முயற்சி இப்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். பார்த்தீங்கன்னா சனி பகவான் 8ல இருக்கார். 8ல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். எந்த விஷயத்துலலாம் கவனமா இப்ப ஹில்ஸ்ல போறாங்க வண்டியில, இருக்கணும்? அடுத்தது நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க. இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாசத்துல சிம்மராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். அவங்க இந்த மாசம் மட்டும் இல்ல, எப்பவுமே சூரிய வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கும் மதிப்பு குறையாது. ஓகே. அதோட வழிபாடு செய்யறது என்ன அப்படின்னா, இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகுது? சிம்மம் அப்படின்னா 5ஆம் இடம். ஆமா. சிம்மத்துக்கு சொல்லவே வேண்டாம். எப்பவுமே சிம்ம ராசியில யார் பிறந்திருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்துல யார் பிறந்திருந்தாலும் அவங்க மற்றவர்களுக்கு முன்னாடி தனித்துவமா தெரியணும்னு தான் நினைப்பாங்க. அதுல நீங்க யாரு வேணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிங்கம் எது செய்யலைனாலும் தனித்துவமா ராஜா தான் இருக்கும். அப்ப அந்த சிம்மத்துக்குரிய ஒரு கிரகம் அவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் இந்த ஆகஸ்ட்ல. அப்ப அந்த 12ங்கிற இடம் கடகமாவே அவங்களுக்கு அமைஞ்சிருது. அப்போ அந்த கடகத்துக்கு ரொம்ப நாள் எங்காவது ஒரு போகணும், எனக்கு ஃபாரின்க்கு எக்ஸாம் எழுதணும், இல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், இப்படி நினைக்கக்கூடியவங்க, பத்திர பதிவு பண்றதுல வேலை பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கக்கூடியவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இந்த அச்சு தொழில் எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆகஸ்ட் நல்ல நேரம். என்னன்னா நல்லா ஒரு திறமையான ஒரு மனிதன் இவ்வளவு நாள் முடங்கி இருப்பாங்க. இப்ப அது வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கால நேரம் இந்த ஆகஸ்ட். ஆடி அப்படின்னா என்னன்னா, ஆடி காத்து அம்மியும் நகருமா. அப்போ அவங்களுடைய முயற்சி இப்ப மெதுவா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த சிம்மம் அப்படிங்கிறது ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதம். சரிங்களா? அடுத்தது ஒரு தலைமையை ஒரு நம்ம வீட்டுல ஒரு தலைமையில இருக்கோம், அந்த கௌரவம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா மகன் உறவு நல்லா இருக்கும், அம்மா பொண்ணு உறவு நல்லா இருக்கும், ஒரு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், தாய் கிட்ட இருக்கிற உறவுகள்லாம் நல்லா ஒரு கணிசமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சொத்துல சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு 4 பேத்துக்கு இருக்கிற சொத்து நம்ம கைக்கு வரணும், பிரிக்கல அப்படின்னு நிச்சயம் பாருங்க, ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து அவங்க கைக்கு அவங்க சொத்து வரும். இடம் இந்த கார்னர் எனக்கு, அந்த கார்னர் இதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சி தான். அப்போ அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் 8ல இருக்காரு. 8ல இருக்கும்போது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஓகே. எந்த விஷயத்துல எல்லாம் கவனமா? மலை மேல போகும்போது, இப்ப ஹில்ஸ்ல போறாங்க வண்டியில, அடுத்தது நீர்வீழ்ச்சிக்கு போறாங்க, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். ஏன்னா 8ல சனி பகவான் நிக்கிறாரு இல்லையா, சூரியனுக்கும் சனி பகவானுக்குமே ஆகாது, தாய் மகன் உறவு. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி இடத்துக்கு உச்சின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரு வீடு மச்சி வீடான்லாம் கேட்பாங்க, சூரியனா. அதே மாதிரி 12ஆம் இடம்ங்கிறது மீனம், அங்க சனி பகவான் இருக்காரு. அப்ப ஒரு பின்னாடி ஒரு வக்ர பயிற்சி ஆகும் போது இருக்கிறதுல இருந்து அந்த டவுன் ஆகாம பாதுகாக்கிறது குரு பகவானுடைய பார்வை. அதனால இவங்க அந்த மலை மேல ஏறும்போது கவனமா போகணும். குலதெய்வத்தை நினைச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு போகணும். எல்லாரும் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்துல சரியாயிடுமான்னு, நிச்சயம் சரியாயிடும். அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதுல இருந்து அவங்க மீண்டும் வந்துருவாங்க. சூப்பர். சோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல சிம்மராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம். சிம்மம் அப்படின்னாவே நரசிம்மர்னு சொல்லலாம், சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் காலையில யாரெல்லாம் சிம்ம ராசியில சிம்ம லக்னத்துல பிறக்கிறீங்களோ அவங்க இந்த மாசம் மட்டும் இல்ல, எப்பவுமே சூரிய வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கும் மதிப்பு குறையாது. அதோட வழிபாடு செய்யறது என்ன அப்படின்னா, சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம், தலைக்கு மேல ஒரு நமஸ்காரம், இல்ல நெஞ்சுக்கிட்ட ஒரு நமஸ்காரம், கொஞ்சம் அருகம்புல கொஞ்சம் தண்ணியில எடுத்து அந்த சூரியன் கிட்ட அந்த தண்ணியை காமிச்சிட்டு
உங்க ஃபேஸையும் பார்த்துட்டு அந்த அருகம்புல்லை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. அப்ப நேரடியான கதிர்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ள கிடைக்கும். வாவ் சூப்பர். இதுல D3ன்னு சொல்லுவாங்க. அப்ப முடங்கி இருக்கிறதெல்லாம் D3னா முடக்கம்னு சொல்றது. ஓகே. அந்த முடக்கத்தெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுடும். ஓகே சூப்பர் மேம் சூப்பர். ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் வந்து இந்த ஆகஸ்ட் மாசத்துல பல்வேறு நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திப்பாங்கன்னு நானும் நம்புறேன். அற்புதம், அருமை மேம். தேங்க்யூ. இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான். அது வருட கணக்கு கிரகங்கள். ஓகே. மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள் விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்லை, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம் சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயம் ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யற அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே சூப்பர் சூப்பர். ஜூலை 26ல வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்லை, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம
கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல இல்லாம பிரச்சனைக்குடைய ஒரு கடவுள் இந்த மாதிரி இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வர்றோம். யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.